உங்களுக்கு நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது, இல்லை உங்கள் ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான தீர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 25 to 30 minutes கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த முத்ரா வந்து டெய்லி ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 10 ஃபுட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இந்த டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் வந்து இப்போ நிறையா பேர்த்துக்கு இருக்குது. சில பேர்த்துக்கெல்லாம் வந்து 30 years இல்லை 25 yearsலேயே ஸ்டார்ட் ஆயிடுது. வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த டிசீஸ்னால நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த டிசீஸ்க்கு வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது டயட் தான். ஸோ டயட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, உங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ, சீக்கிரமாக உங்களால் அதை ரிவர்சிபிள் பண்ண முடியும். அதாவது கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். வீட்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டயட்டை தாண்டி என்னென்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, உங்களோட சுகர் லெவலை எப்படியெல்லாம் கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுடுதண்ணி, அதாவது உங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய ஒரு நல்ல சுடுதண்ணியை, அதாவது ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அதே சமயத்தில் வார்மாக இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கக்கூடிய சுடுதண்ணி ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் அதான் பார்க்கணும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் சுகருக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது, இல்லை உங்கள் ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிபி இருக்கவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். டெய்லி கம்பல்சரியாக காலையில் வெறும் வயிற்றுல 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே வந்து நீம் லீவ்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது எந்த ஃபார்மேட்டில், அதாவது வேப்பந்தலை எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொழுந்தாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப முத்துனாதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பதமாக நல்லா க்ரீனாக இருக்க மாதிரியான நீம் லீவ்ஸ் வேப்பந்தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அரைச்சிடணும். ஜூஸ் மாதிரி அரைக்கக்கூடாது, உருண்டை பிடிக்கிற மாதிரி அரைக்கணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி அதுக்குள்ளே ஒரு பிஞ்சு டர்மரிக்கும் வச்சு நல்ல ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சு அதை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடணும். ஸோ வார்ம் வாட்டரில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி 2 எடுத்தால் போதும். அதாவது வாரத்துக்கு 2 நாள், ஒரு நாள் எடுத்திங்கன்னா ஒரு 4 நாள் கேப் விட்டு இன்னொரு நாள், அந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இதை எடுத்துக்கோங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட சுகர் லெவலில் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்கள் பாடியில் நிறையா சேஞ்சஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் உங்கள் பேன்க்ரியாஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ கம்பல்சரியாக வீக்லி 2 எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் அதை எடுக்கும்போது மீதி 5 நாள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலைனா கறி லீவ்ஸு. ஸோ அந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு நல்ல 10 கருவேப்பிலை, நல்லா டார்க் க்ரீன் கலரில் நல்லா பெருசாக இருக்க மாதிரி ஒரு 10 கருவேப்பிலையை பொரித்து நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும், ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு கிரே ஹேர் அதிகமாக இருந்தால் அதையுமே கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸு. ஸோ நீங்கள் என்ன ஜூஸ் எடுக்கலாம்னா ஆம்லா வித் கொரியாண்டர் ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்ல மலை நெல்லிக்காய், நல்ல பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 3 நெல்லிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த நெல்லிக்காய் கூட ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க. ஸோ கொத்தமல்லி தலை அதாவது க்ரீன் லீஃபாக எடுத்துக்கணும், விதைகள் கிடையாது, தலையை எடுத்துக்கணும். ஸோ அந்த கொரியாண்டர் லீவ்ஸை வந்து இந்த ஆம்லா கூட சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி ஜூஸாக குடிக்கணும். ஸோ அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ராவாகவும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேறு எந்த ஃபார்மேட்லேயும் சுகர் கலக்க வேண்டாம், தேன் வேணால் கலந்துக்கோங்க. ஸோ இந்த ஜூஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதை டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம், 365 டேஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா தாராளமாக 365 டேஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீக்லி 1 இல்லைனா 2 எடுத்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் மில்க், அதாவது டே டைமில் வந்து மோர் எடுத்துக்கோங்க. நல்ல வெண்ணெய் எடுத்த மோர் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஜாமுன் பவுடர் மிக்ஸ் பண்ணணும், அதாவது நவாப்பழம்னு சொல்லுவோம். ஸோ அந்த நவாப்பழத்தோட கொட்டையை வந்து காய வச்சு
பவுடர் பண்ணி அந்த பவுடர் எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த பவுடர் பண்ண முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வந்து 1 டீஸ்பூன் அந்த பட்டர் மில்க் கூட கலந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. இதுவுமே வந்து உங்களோட சுகர் லெவல் நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆஃப்டர் லஞ்ச், அதாவது லஞ்ச் டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நடுவில் ஒரு டைமில் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி கோவா லீஃப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படி எடுக்கணும்னா அந்த கொய்யா இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஒரு 4 பெரிய லீஃப் எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு 50லேருந்து 100 ml சாறு எடுத்துக்கணும். ஸோ அந்த சாறை பார்த்தீங்கன்னா தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேன் கலந்து குடிக்கலாம், இல்லை ராவாக குடிக்க முடிஞ்சால் அப்படியும் குடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதுவுமே வந்து உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃப்டர் ஃபுட்டு, அதாவது நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து திரிஃபிலா சூர்ணம் எடுத்துக்கோங்க. ஸோ கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3 சேர்ந்தது தான் திரிஃபிலா சூர்ணம். ஸோ அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அங்கேயும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சூர்ணம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிக்கோங்க. இதை வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க ரெகுலராக டெய்லியுமே எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான தீர்வாக இருக்கும். உங்களோட சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த சூர்ணத்தை ரெகுலராக டெய்லியுமே எடுத்துக்கோங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் சீட் வாட்டர், கொத்திமல்லி விதையில் போட்ட தண்ணீர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 150 ml வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தைராய்டு இருந்தால் அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களோட ஃபேட் பர்ன் பண்ணணும்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதையுமே வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியும் வந்து வெறுமனா அப்படியே குடிச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சுகர் லெவல் மட்டும் இல்லாமல் யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதாவது இருக்குது, பாடி கூலிங்காக வச்சுக்கணும், பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டயட்டுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் வந்து சீக்கிரமாக அதிகமாகும். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃபுட் எடுக்கும்போது பிளட்ல வந்து உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கிளைசமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பொமிகிரானட், கோவா, பப்பாயா, பெரிஸு, நவாப்பழம், அவகேடோ, கிவி ஃப்ரூட்டு. ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் கேரட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், லெட்யூஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, க்ரீன் கிராம், பிளாக் பீன்ஸ், கிட்னி பீன்ஸு. நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், வால்நட்டு, அதுக்கப்புறம் சியா சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து காட் வெரைட்டிஸில் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பம்கின் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர், மைதா, சாக்லேட், ஐஸ்கிரீம், சுகரி ட்ரிங்க்ஸு, அதாவது கூல் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ். ஃப்ரூட்ஸை வந்து கடிச்சு மென்று சாப்பிடுங்க, ஜூஸாக குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க மாதிரியான ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் கேக்கு, குக்கீஸு, சுகர் அதிகமாக இருக்க மாதிரியான பிஸ்கட்ஸு. ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நாறு சத்து நீக்காத உணவுகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது பார்லி எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம், மில்லட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைபர் நீக்கி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மற்ற ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்லீப் சைக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணுங்கள். டெய்லி கம்பல்சரியாக 1 hour ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் அதை ரிவர்சல் பண்ண முடியும். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். டெய்லி அபான முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணணும்னா உங்களோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 25 to 30 minutes கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த முத்ரா வந்து டெய்லி ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் எல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.